பிரைஸ் எல்லாம் 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வசனங்களில் ஒரு தாவீது கடந்து போன ஒரு சூழ்நிலையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜா அவருடைய வாழ்க்கையிலே ஒரு காலகட்டத்திலே தன்னுடைய மகனாலே துரத்தப்படுகிறார், அப்சலோமாலே துரத்தப்படுகிறார். கொலை வெறியோடு அப்சலோம் துரத்துகிறார். அவருக்கு பதிலாக அப்சலோம் ராஜாவாகும்படியாக பலருடைய தூண்டுதலின் பேரிலே அவர் துரத்துகிறார். அந்த சூழ்நிலையிலே அவர் அலைந்து திரிகிற போது சிமேயு என்கிற ஒரு மனுஷன் அவருக்கு எதிர்பட்டு அவரை தூஷிக்கிறான். எப்படின்னா, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, சவுலின் ஸ்தானத்தில் ராஜாவான மேலே கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகி அப்சலோமுக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூசித்தான். அந்த நேரத்தில் அபிசா என்ற மனுஷன் கூட இருக்கிறவர் சொல்லுவார், ராஜாவாகிய உண்மை தூஷிக்கிறதுக்கு இவன் யார், இவன் நான் கொன்றுட்டோமான்னு கேட்கும்போது தாவீது ராஜா சொல்லுவார், இல்லை நீ அவனை கொலை பண்ணாத, கர்த்தர் இதெல்லாம் சொல்லும்படி அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு, அதனால் அவன் பேசுகிறான். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளிலே அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் அப்படின்ட்டு ஒரு விசுவாச வார்த்தையும் அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு. சிமேயு எதிரி கிடையாது, இந்த சூழ்நிலைக்கு சம்பந்தமானவரும் கிடையாது. ஆனாலும் தான் தாழ்த்தப்படும்போது, தான் ஒரு கடினமான சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போகும்போது இந்த ஒரு சாதாரண மனுஷன் கூட தூஷிக்கிறவனா அவன் ஒரு ரொம்ப கேவலமாக நடத்துகிறவனா காணப்பட்டான். இது தாவீதுக்கு மிகுந்த மனவேதனை அளித்தாலும் அந்த இடத்துல பதில் செய்யாமல் கர்த்தருடைய கரத்திலே அந்த காரியத்தை விட்டு அவர் கடந்து போனார். தாவீது ராஜா திரும்பவுமாக அப்சலோம் மரித்து போனார் என்று கேள்விப்பட்டோடனே மக்கள் திரும்பவும் தாவீது ராஜாவை ஏற்றுக்கொண்டு அவரை எதிர்கொண்டு போய் அழைத்து ராஜாவாக்கினாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. அந்த நேரத்திலையும் சீமையை என்ன பண்ணான்னா, எல்லாருக்கும் முன்னாலே எதிர்கொண்டு போய் அவர் காலில் விழுந்து, ராஜாவே நான் தூஷித்த காரியத்தில் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க, அதை வச்சு எனக்கு எந்த தண்டனையும் கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களை எல்லாருக்கும் முன்னாலே நான் உங்களை எதிர்கொண்டு வந்தேன் இல்லையா, இதை நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். அந்த நேரத்துலேயும் அபிசாய் சொல்லுவார், இவனை கொன்றிடுமா, இந்த ராஜாவாகி உண்மை தூஷித்தானே அப்படின்னு சொல்லுவார். அப்பவும் தாவீது சொல்லுவார், இல்லை நீ சாவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு உறுதி கொடுப்பார். இப்படியாக அந்த சூழ்நிலையை கடந்து போனார். நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படி தான் அநேக நேரங்களிலே நாம் கடினமான சூழ்நிலையை கடந்து போகும்போது நம்மளுக்கு நெருங்கின உறவினர்கள் அல்லனா நம்முடைய நலம் விரும்பிகள் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். அவங்க எந்த விதத்துலையும் நம்மளுக்கு எதிராக செயல்பட மாட்டார்கள் அப்படின்னும் நம்ம நினச்சிருப்போம். அந்த மனிதர்கள் தான் இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையில் நம்ம கடந்து போகும்போது தூஷித்து திரிகிறவர்களாகவும் தூற்றி திரிகிறவர்களாகவும் இருப்பாங்க. அது நம்ம பார்க்கும்போது கேள்விப்படும்போதோ ரொம்ப அதை ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும். நம்ம அதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். ஏன்னா நமக்கு அடுத்த நிலையில் இருந்து நம்ம கை கொடுக்கும் உறவினர்களாக அவங்க இருப்பாங்க. அவங்க அப்படிப்பட்ட நன்மையை நம்மளுக்கு செய்வாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்திருப்போம். ஆனால் அவங்க ஒரு இப்படிப்பட்ட நாம் விழும் சந்தர்ப்பத்தை சூழ்நிலையை எதிர்பார்த்து கொண்டே, இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை எதிர்பார்த்து கொண்டே இருப்பவர்கள் போல் அந்த இடத்துல அவர்கள் தூற்றுவதும் தூஷிப்பதும் மிகுந்த மனவேதனையாக இருக்கும். அந்த சூழ்நிலைகளில் நீங்கள் கடந்து போனீங்கன்னா அப்படிப்பட்ட மனிதர்களை தாவீது எப்படி கையாண்டாரோ அப்படியே நீங்களும் கையாளுங்கள். அவங்களுக்கு பதில் பேசவோ அவங்களுக்கு எதிராக நீங்களும் அவங்கள மாதிரியே தூஷிக்கவோ செய்யாதபடிக்கு அவங்கள விட்டு கடந்து போங்க. இவர்கள் தூஷிக்கிறது நிமித்தமாக கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற எந்த நன்மையும் தடைப்படாது அப்படின்றத மட்டும் நினச்சிக்கோங்க. ஏன்னா தாவீது ராஜா
திரும்பவும் ராஜாவாக வந்தார். அது எதுவுமே தடைப்படலை. இந்த தூஷணத்தின் மூலமாக, இந்த தூஷண வார்த்தையின் மூலமாகவோ எதுவுமே தடைப்படலை. அது மாதிரி தான் இப்படிப்பட்ட மனிதர்களே சுயரூபத்தை அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் உங்களுக்கு காண்பித்தார் அப்படின்றதையும் நினச்சிக்கோங்க. திரும்பவும் நாம் நல்ல நிலைமைக்கு வரும்போதும் இதே மனிதர்கள் எந்த கூச்சமுமே இல்லாமல் வந்து நல்ல விதமாக நடந்துக்கிறவங்கள தான் காமிப்பாங்க. அது நேருக்கு நேர் நீங்கள் கேட்டுட்டாலும் ஏன் இப்படி பேசுனீங்களே, இப்படி சொன்னீங்களே, இப்படி பண்ணீங்களேன்னு கேட்டால் கூட தெரியாமல் பண்ணேன் மன்னிச்சுக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தையில் முடிச்சிடுவாங்க. இந்த சீமை எப்படி சந்தர்ப்பவாதியாக இருந்தாலும் அதே மாதிரி சந்தர்ப்பவாதிகளாக தான் இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட மனிதர்களை செய்யும் சில துரோகங்கள், சில தூஷண காரியங்கள், அவங்க சந்தர்ப்பம் தேடி எப்போது விழுவாங்க, எப்போது இப்படி கடினமான சூழ்நிலைக்குள்ளே போவாங்கன்னு ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கியே கொண்டிருக்கும் இப்படிப்பட்ட மனிதர்களை எப்படி தாவீது கையாண்டாரோ அப்படியே நீங்களும் கையாளுங்க. அதே நேரத்தில் அவர்கள் திரும்பி வந்துட்ட உடனே மனம் திரும்பி வந்துட்டாங்க, அவங்க ரொம்ப திருந்திட்டாங்க அப்படின்லாம் நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். இவர்கள் சொன்ன வார்த்தைகள், இவர்கள் செய்த காரியங்கள் நிமித்தமாக கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற எந்த நன்மையும் தடைப்படாது அப்படின்றத மட்டும் நினச்சிக்கோங்க. கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கும் ஆசீர்வாதம், நன்மைகள் எதுவுமே தடைப்படாது. அதை நீங்கள் ஏற்ற நாட்களிலே பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று மட்டும் நீங்கள் உறுதியாக நம்புங்க.